ஹாய். கார்த்திக் யோகி டைரக்ஷனில் சந்தானம் நடிச்சு வர ரெண்டாவது படம் தான் வந்து வடுக்கப்பட்டி ராமசாமி. ஸோ இந்த படம் வந்து இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சந்தானம் கரியர்லேயே வந்து ஒரு நிறைய தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிற படம் இதாக தான் இருக்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ டு ஸ்டார்ட் வித், படம் வந்து 1960s வந்து ஒரு கதை வந்து சொல்றாங்க, இன்ட்ரடியூஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட தமிழகத்தில் இருக்க ஒரு கிராமம், அந்த கிராமத்தை சுற்றி மலைப்பகுதி. அதுக்கு அந்த கிராமத்துக்குள்ளார போகணும்னா ஒரே ஒரு வழி தான், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆற்று மேலே பாலம் இருக்கிற வழி தான். ஸோ 1970s என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளம் வந்து அந்த ஊரையே அடிச்சுட்டு போயிடுது. அதுவும் வந்து அவங்க முக்கியமாக கும்பிடுற ஒரு கிராம தேவதையான அம்மனுமே வந்து அதில் அடிச்சுட்டு போயிட்டு அந்த கோயில் இல்லாமல் போயிடுது. கட் பண்ணி அங்கேருந்து தூக்குனா சந்தானம் வந்து பானை வித்துன்னு இருக்காரு, சின்ன வயசு சந்தானம். அது அந்த டைம்ல டிஸ்கஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் போனதுக்கு அப்புறமா ஒரு துஷ்ட சக்தி, பௌர்ணமிக்கு ஒரு துஷ்ட சக்தி ஒன்று வருது. ஒரு தீய சக்தி வந்து அந்த ஊரையே வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி, அதை யார் தடுக்கிறாங்களோ அவங்க தான் தலைவர்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து ரெண்டு பேர் எதிர்பூர்வமா வந்து சண்டை போடுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவி மரியாவும் ஜான் விஜயும். ஸோ இப்படிதான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவர் கடவுள் மேலே ஒரு விரக்தியே வச்சுருக்காரு சந்தானம், சின்ன வயசு சந்தானம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு அந்த மண்பானை வித்தோட விற்க முடியல, அப்புறம் என்ன கடவுள்ன்ற மாதிரியான லாஜிக்ஸ்லாம் பேசுறாரு. ஸோ ஒரு பௌர்ணமி நைட்டு வந்து அவருக்கு பானை திருட்டு போகுது. அதை வந்து துரத்தின்னு போகும்போது அந்த தீய சக்திக்கு எதிர்த்த மாதிரி போறாரு. அவர் நிலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பானை வந்து வருது. அது எல்லாருமே கடவுள்னு சொல்றாங்க. ஸோ அங்கே நம்ம தலைவர் வந்து அதை பிடிச்சிக்கினார், அந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு, நம்ம ஏன் இதை வந்து கோயிலாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது, இது மாதிரி பண்ணலான்ற ஐடியாஸில் அந்த மாதிரியா போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை கன்வெர்ட் பண்ணி கடைகள்லாம் போட்டு நல்லா சம்பாதிச்சுன்னு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஒரு தாசில்தார் வர்றாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ். அவர் தான் வந்து ஸ்ட்ராங்காக வர்றார். அவர் வந்து இவர் பண்ணுற பித்தலாட்டமும் தெரிஞ்சு இவரை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் வைக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் 80-20% வருது. அங்கேருந்து முதலாகுது அவங்க ரெண்டு பேருக்குள்ள தகாஃப். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் கதை. அது அப்படியே படம் போய் எப்படி எல்லாம் என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கிறது தான் மீதம் இருக்கிற கதை. டு ஸ்டார்ட் வித், இந்த படமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடின்னு போனாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து காமெடி வந்து கொஞ்சம் வந்து இங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் இங்க அங்க அந்த மாதிரி தான் போகுது. இப்போ சமயமா அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த ரிவ்யூஸ் ஆகட்டும், நம்ம பார்த்ததாகட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் டிராகிங்காக இருக்கும், இல்லை சம்போட் ஏதோ மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே அவுட் அண்ட் அவுட் காமெடி படமாக இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த சந்தானம் வந்து வெளியில இருந்து அழகாக வந்து மற்றவங்களை நடிக்க வச்சுக்காரு. லொலு சபா மாறன் ஆகட்டும், சேஷு ஆகட்டும் கலக்கியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் முக்கியமாக ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிழல்கள் ரவியை வந்து ஒரு இதாகவே பார்த்துட்டு அவர் வந்து இந்த படத்தில் வந்து காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. அவருக்கான ரைட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அவர் பண்ணுற அலப்புறம் எல்லாமே வந்து கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மொட்டராஜன் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. அவர் வர அந்த காட்சிகள் எல்லாமே வந்து பிரமாதமா இருக்குன்னு தான் சொல்லணும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். பிரமாதம் இந்த சென்ஸ் என்னன்னா, நல்லா என்ஜாய் பண்ற மாதிரியான காட்சிகளா இருக்கு. கூல் சுரேஷ் இந்த படத்துல ஒரு நல்ல எக்ஸ்டெண்டட் ரோல் அவர் பாட்டுக்கு அவருமே பண்ணியிருக்காரு. ஸோ இதுல ஒரே ஒரு ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து எல்லா கேரக்டர்ஸுமே அமைச்சிருக்காங்க. பட் அதுக்கான ஃபினிஷிங் டச்சஸ்லாம் சரியா இல்லையோன்ற மாதிரி தான் தோணுது. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலா வேற மாதிரி தான் இருக்கு. ஜோனே வந்து வேற மாதிரி இருக்கு. படத்துல வில்லன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் வந்து சந்தானம் பண்றாரு, ஹீரோ பண்றாரு. அது மற்ற நார்மலா பாத்தீங்கன்னா ஹீரோன்றவர் வந்து எப்பயுமே நல்லதே பண்ணுவாரு. இந்த படத்துல அப்படியே வயசா வருஷாவா இருக்கு. இவர் தன் சுயநலத்துக்காக அவர் எல்லாமே பண்ணிக்கிறாரு. ஸோ மற்றபடி எல்லாருமே நல்லவங்களாவே தான் இருக்காங்க இந்த படத்துல. ஒரு கெட்டவங்களாவோ துஷ்டனோ யாரையும் காமிக்கணும். தமிழை தவிர மற்றவங்க எல்லாருமே, தமிழுமே வந்து ஒரு அரசு அதிகாரி, அவர் சம்பாதித்ததுக்காக என்னென்ன பண்ணணும்ன்றது தான் அவரோட ரோல். அதே மாதிரி பார்க்க போனா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓகே போரு டிராயிங்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து தெரில, என்னை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகேற்றிருக்கலாமோன்ற மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் தெறிக்க விட்டாருங்க. ஃபுல்லாக வந்து ரைட்டிங் எல்லாமே வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் அவரில் வச்சு, மொட்டராஜன் ஆகட்டும், நெடுகல் ஆகட்டும், சேஷு ஆகட்டும். சேஷுவுக்கு வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு செம்ம சீன் ஒன்று இருக்கு. கண்டிப்பா அது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு சேஷு. அதுல மாறன் ஆகட்டும், இந்த படத்துல தான் எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினுக்கு ஸ்கோப் இல்லை. பட் இருந்தாலுமே ஒரு ஹீரோயினை வந்து கலையின் நாயகியாக தான் வச்சிருக்காங்களே தவிர சந்தானத்துக்கும் அவங்களுக்குமான பெரிய ஒர்க்ஸ் கிடையாது. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் தான். மற்றபடி இது ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி ஒரு 70s நடக்கிற மாதிரி படமா இருக்கு. அது ஏன் அந்த 70s போனாங்கன்னு தெரியல. அதுக்கான லாஜிக் எனக்கு தெரியல. மைட் பி ஒரே செட்ல வச்சு முடிச்சிடலான்ற மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. 70s ரீசன் என்னன்னு புரியல. மைட் பி ஒரு சின்னதா அந்த ஊரை சின்னதா காமியத்துக்காக செட் பண்ணாங்களா என்னன்றதெல்லாம் விவரங்கள் நம்மளுக்கு தெரியல.
மியூசிக் ஓகே, படத்துக்கு என்ன தேவையோ அந்த காமெடி படத்துக்கு தேவையான மியூசிக் கொடுத்துருங்க. போட்டோகிராஃபி வைஸ் அவருமே நல்லா பண்ணியிருக்காரு, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல பாட்டை வச்சு நம்மளை சாவடிக்காம ஒரு பாட்டோ 2 பாட்டோ தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் இந்த படத்துல. அதே மாதிரி சொல்லிக்கணும், ரிவ்யூ கொடுக்குற வளவளன்னு பேசுற நம்ம பிரசாந்த், இட்ஸ் பிரசாந்த் வந்து அவர் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸ்டெண்டட் ரோல் தான் அவருக்குமே. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு டைலாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 டைலாக்ஸ் தான் படத்துல வந்து ஃபுல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பா இருக்கு. அவரு அது நீங்க பாருங்க, நான் சொல்ல விரும்பல நான். ஸோ இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும்போதுமே செம்புலி ஜெகன் இருக்காரு. இவர் சந்தானம் பண்ற ஒவ்வொரு இதுக்கும் கவுண்டர் கொடுக்குற மாதிரியான செம்புலி ஜெகன் அங்கங்க வந்து போறாரு. அதே மாதிரி பார்க்கலாம் நம்ம எம்எஸ் பாஸ்கர் ஒரு சின்ன ரோலாவே இருந்தாலே ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. பட் ஓகே, அந்த படத்துக்கு தேவையானதை எம்எஸ் பாஸ்கர் கொடுத்துருக்காரு. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு என்டர்டெய்னர் படம் தான் இது. தியேட்டர்ல போய் பார்க்கணுன்றவங்க தியேட்டர்ல பார்க்கலாம். பொறுத்த வரைக்கும் கொடுத்த காசு வேஸ்ட் ஆகாதுன்ற மாதிரி தான் சொல்லுவேன். நார்மலா நிறைய பேர் இந்த நிறைய ஜோக்ஸ் ரசிக்கிறவங்களுக்கு மைட் பி கொஞ்சம் இதா இருக்கலாம். செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா ஒரு லாஸ்ட் 40 minutes செம்ம என்டர்டெய்னரா இருக்கும்ன்றதை மட்டும் நான் உறுதியா சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.